தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் ராமலிங்காய நம. உள்ளொளி தியானத்தை பற்றி அந்த ஏற்கனவே நீங்கள் தியானம் பண்ணிகிட்ருக்கீங்களா? தியானம் அப்படின்னு முறையாக கற்றுக்கலையா? நிறைய இடத்துக்கு நிறைய குருமார்கள் கூட போயிருக்கேன். எப்படிங்க? நிறைய இடத்துல நிறைய குருமார்கள் போயிருக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. தியான முறை என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ற அளவுக்கு பண்ணியிருக்கேங்கய்யா. சரி சரி. ஆனால் ரெகுலராக பண்ணது கிடையாது. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, காலையில் எழுந்திருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் இருந்தேன்னா அப்போ தியானம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருது. அந்த வள்ளல் பெருமானுடைய இந்த திருவருட்பால தியானம்ன்ற ஒரு சொல் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இந்த நித்திய கர்ம விதி சிறப்பு விதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் வரும் தியானம். அந்த அளவுக்கு பண்ண சொல்கிறார். அதுக்கப்புறம் தியானன்ற வார்த்தைகள் சைவ ஆகமத்தில் கூட தியானன்ற வார்த்தையில் வராது. நினைக்கிறது, கடவுள் நினைக்கிறது, கருதுறது, அந்த மாதிரி தான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. ஏன்னா இப்போ தியானம்னா நிறைய பேர் அலறிடுவாங்க. ஐயோ என்னால் முடியவே முடியாது, தியானம்லாம் பண்ண முடியாது, தியானம் பண்ணால் எனக்கு வந்து தலை வலிக்கும், என்னால் கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியாது, இந்த ஜென்மத்தில் என்னால் முடியாது, வயசு வேறு ஆகிடுச்சு, தியானம் பண்ண முடியாது. அது ஒரு சொல்லே வந்து தியானம்னா மனதை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். அதனால் அந்த தியானம்ன்ற ஒரு வார்த்தை வந்து நாம் உபயோகப்படுத்துறது குறைவாகவே உபயோகப்படுத்திக்கலாம். தியானம்ன்றது மனதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மனம் அப்படின்ற ஒரு கருவி இல்லாமல் நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. மனம்ன்ற கருவி இல்லைன்னா யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மற்ற 5 புலனர்கள் ஆடு மாடு பன்றி நாய் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அது எதை பற்றியும் நினைக்காது. அது நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். அது இறந்த காலத்தை பற்றி தெரியாது, எதிர்காலத்தை பற்றி தெரியாது, நம்ம ஏன் இருக்கிறோன்னு தெரியாது. அது ஒரு ஜீவிதம் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு ஒரு மனக்கவலையோ வியாதிகளோ இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் சித்தர்கள் சொல்கிறாங்க 4443 வியாதிகளாம். அதுக்கு மருந்துகள் இன்னும் பெருகிட்டே இருக்கும். காரணம் மனம்தான். இறந்த காலம், என்னுடைய கடந்த காலம் இப்படி ஆயிடுச்சு, நான் நிகழ்காலத்தில் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நிகழ்காலத்திலே செத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால் இந்த உடல் உறுப்புகள் வந்து இந்த நம்பர் ஆஃப் தாட்ஸ் அதிகமாக அதுக்குரிய ஒரு அதிர்வுகள், ஒரு பயம், ஒரு அந்த நிறைய அது தொடர்பான ஒரு இது வந்து நிறைய வந்துடுது. அதனால் உடல் உறுப்புகள் பாதிக்கும். ஆக இந்த மற்ற ஜீவராசிகளுக்கு வராத காரணம் மனம் இல்லாத காரணம். அதனால் அது நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாய் இருக்குது, சில பேருக்கு நாயை பார்த்தாலே பிடிக்காது. நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது 8வது படிக்கும்போது எதிர் வீட்டில் ஒருத்தர் இருப்பார், பயங்கரமான ஆள். ஒரு நாயை பார்த்தாலும் உள்ளே வந்துடக்கூடாது, அவர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஒரு நாய் தெரியாமல் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு. உள்ளே போய் அந்த சட்டியில் செஞ்சு வச்சுருக்க கூழை சாப்பிட்டு இவர் தறி ஓட்டுனருக்கு பார்த்துட்டு பெரிய உலக்கெடுத்து கதவை வந்து முன்னாடி சாத்துக்கிட்டு ஒரு அடிச்சார் பாருங்க. சப்பை உடஞ்சிச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த நாய் கத்திக்கிட்டே இருந்தது. எனக்கு அப்போ தெரியாது அசைவம் சாப்பாடுலாம். ஆனால் நம்மளையே அறியாமல் அந்த ஒரு ஜீவன் இப்படி துடிக்குதுன்னு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுது. அது இரக்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவர் செஞ்சது தப்பாச்சே, ஒரு ஜீவன் கஷ்டப்படுது. அசைவம் சாப்பிட்டு தான்
அந்த மாதிரி ஒரு துஷ்ட குணம். ஆனால் அது வந்து தயாராகிறதுக்கு அப்போ கூட கடைசியில் நொண்டிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு ஆகிடுச்சு. அது தெருவில் வந்து அந்த நாய் பார்த்திங்கன்னா தெருவில் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ஒரு 25 வீடு, ஒரு 30 வீடு, அப்புறம் 30 வீடு, பாதி தொலைவு போகும், இந்த பக்கம் போகும். அந்த நாய் இந்த பக்கம் வராது, இந்த நாய் இந்த பக்கமே போகாது, இப்படி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இவர் வீட்டுக்கு வரும்போது வேகமாக போயிடும், வீட்டு பக்கமே பார்க்காது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இது. அது எதுக்குன்னா அதுக்கு மனம், சரவண சாமி சொல்லுவாங்க, மனம் இல்லாத வந்து எந்த ஒரு உயிரினங்கள் இருக்காது. ஆனால் வந்து இறைவன் வந்து அதுக்கு சுச்சுவேஷனை, அந்த டைமுக்கு சுச்சுவேஷனை உணர்த்திடுவார். அந்த மனம் அதுக்கு எண்ணங்கள் உதிக்காது, சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கும். அந்த டைம் ப்ரெசன்ட் டைமுக்கு அது சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கும், நல்லாவே புரிஞ்சிக்கும். அதுக்கான ஒரு ஆயத்தம். ஏன்னா அந்த ஒரு நிலை இல்லைன்னா அது உயிர் வாழ முடியாது. தற்காப்புக்கு அந்தந்த ஜீவராசிகளுக்கு தற்காப்புக்கு அது அவசியம் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு உயிருக்குமே மனம் வந்து அதனுடைய சுபாவ குணமாக இருக்கும். இதுதான் சரவண சாமி சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எங்கேயுமே கேள்விப்படலை. ஆனால் அதை நினச்சி பார்த்தோம்னா அது தெரியுது. ஒரு குருவி எடுத்துக்கிட்டோம்னா முட்டை போட போதுன்னு அதுக்கு ஒரு உணர்வில் வந்து உணர்ந்துடுச்சோன்னா ஒரு வாரத்தில் குருவி கூண்டு கட்டிடுது. சிட்டுக்குருவி கூண்டை வந்து அது 3000-4000 நார்களை வச்சு பின்னுது. அது ஒரே அழகு தான். அதுதான் கை, அதுதான் வாய், அதுதான் வரல், எல்லாமே அதுதான். ஆனால் நம்ம அது வந்து ஒரு 100 பேரை விட்டு 5 விரல் நமக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. காரணம் இறைவன் வந்து அதுக்கு அந்த ஒரு ஜீவனுக்கு ஒரு கலை கொடுத்துருக்கார். அதான் கலை அறிவு அளித்து கழிப்பினில் உயிரெல்லாம் அலை வர வகுத்தற்புறம். எல்லாத்தையும் பெருமான் சொல்லிடுறார். ஒவ்வொரு ஜீவனுடைய நிலையெல்லாம் அதை சொல்லிடுறார். அப்போ எதுக்கு நம்ம இது வர்றோம்னா, இந்த மனம் எல்லா ஜீவராசிகள் இருக்கு, அதனுடைய சுபாவத்தன்மையாக இருக்கும். அந்தந்த டைம் ப்ரெசன்ட் டைம் சுச்சுவேஷனை இறைவனையே புரிய வச்சிருவார். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் அது வந்து தற்காப்பு, அடுத்த வாழ்வுக்கு அதுக்கான ஒரு தயார் பண்ணிக்காது. ஆனால் மனிதனுக்கு கொடுக்குற மனம் வந்து எண்ணங்களே வரும். நம்ம அது செயல்படுகிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியாது. அதை ஞானிகளே சுட்டி காட்டுறாங்க. நமக்கு எங்கே மனம் இருக்குது, எப்படி செயல்படுது, நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம நினைக்கிறோம். அந்த நினைக்கிற ஒரு சக்தி அதுக்கு எப்படி கிடைச்சிது? அது வந்து சூழ்நிலை தான் அந்த சக்தியை வளர்க்குது. அந்த சூழ்நிலை தான். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு 8 மாதம் 9 உட்காந்துடும். உட்காந்துட்டு ஒரு கிராமத்தில் அது வீட்டில் ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுங்க, அது பிடிக்கும். ஏன்னா அது என்ன, அது விஷம் போகிறது எதுவும் தெரியாது. இப்போ திடீர்னு அவங்க அம்மா அந்த பாம்பை தூக்கி போடுறது பார்த்து அது பார்க்கும். ஐயோ ஊ ஊ, அது வந்து அந்த பயமுறுத்துகிற ஒரு சிக்னல் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கலை இருக்குது. ஏன்னா அது திடீர்னு வந்து உலகத்தில் வந்துடல, எத்தனையோ கோடி பிறவிகளில் கடந்து வந்திருக்கு. உடனே அது புரிஞ்சிக்கும், ஓரளவுக்கு புரிஞ்சிக்கும். ஓ இது வந்து ஏதோ இது நம்ம இது பண்ணக்கூடாது, ஆபத்துன்றது அது புரிஞ்சுக்கும். அப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலை, அதாவது அம்மா அப்பா அதெல்லாம் பேசுறதை பார்த்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வரி பொருள், தன்மை, ஆள், இதனுடைய சுபாவம், கேரக்டர் மொத்தத்தையும் அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் ஒரு வயசில் ஒரு லேசான ஒரு எண்ணமாக அது மாறும். அந்த மனதில் எண்ணங்கள் இல்லாத ஒரு இதில் அதுக்கு ஒரு எண்ணமாக அது உருவாகும். அப்படி எண்ணங்கள் உருவாகிறதுக்கு காரணம் சூழ்நிலையாக இறைவன் வர்றார், எல்லா மனிதர்களுமா வர்றார். அதனால குழந்தை கூட பிறந்த நாள்லேருந்தே தாத்தா பாட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் புரியாது, பட் நோட் பண்ணுவோம். நம்ம விட எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷன் குழந்தைக்கு தான். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு 7-8 லாங்குவேஜை நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல அது கன்ஃபியூஸ் ஆகும், முதல்ல ஒன்றும் புரியாது, அப்புறம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கும். 7 லாங்குவேஜும் அந்த 3-4 வயசில் மொத்தத்தையும் பேசும். காரணம் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் இயற்கையிலேயே வந்து அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷன் வரதுக்கு காரணம் அது உள்ளே லோட் பண்ணல, மற்ற விஷயங்கள்லாம் லோட் பண்ணல, இப்போ தான் எண்ணங்கள் உரிக்குது.
அதனால் நம்ம லோட் பண்ண புற விஷயங்கள் லோட் பண்ண இது அதுவும் கலவை எண்ணங்கள் புதுதாக எண்ணங்கள் வந்து நம்ம உண்மையை மறைக்குது. ஆக நம்மளுடைய மனம் மனமாக இல்லாமல் எண்ணங்களாகவே இருக்கும். கண்டினியூஸ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். விழிப்பு நிலையிலையும் சரி, கனவு நிலையிலும் சரி, தொடர்ச்சியாக நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சும்மா இருந்தாலும் அந்த எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய தூக்கிய திருவடியுடைய செயல். அந்த மனமாக இருக்கிறதும் இறைவன் தான். அதான் நினைவன பலவாய் நினைவவை பலவாய் அனைவரவது தற்பது. அடுத்த என்ன நம்ம எண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நான் தான் நினைக்கிறேன், நான் தான் பஸ்ஸை இந்த பக்கம் திருப்புறேன், அந்த பக்கம் திருப்புறேன், அந்த பக்கம் கிடையாது. ஒவ்வொன்றுமே சூழ்நிலை தான் நம்மளை மாற்றிக்கிட்டே எண்ணங்கள் உதிக்கிறது சூழ்நிலையாகும். அப்புறம் இது போய் மேலே பதிந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது கலந்து இந்த மாதிரி. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பருக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உங்கள் மனம் சஞ்சலப்படும். இங்கே தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஒரு கேள்விங்கய்யா, இப்போ எண்ணங்கள் இறைவனுக்கு தெரியும் அப்படின்றீங்க. நமக்கு வரப்பு வருது. அப்போ இந்த கோபம், பயம், அதுக்கப்புறம் நம்ம व्यसனப்படுறது, இதெல்லாம் கூட எண்ணங்கள் மூலியமாக வருது இல்லைங்களா? அதோட சோர்ஸு கூட இறைவன் மூலியமாக தான் வருதுங்களா? கோபம், இந்த எண்ணங்கள். அதாவது இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய கோல் என்னன்னா, இந்த ஜீவனை அது இறைவனே தான் ஜீவனை வரார். எதுக்கு வராருன்னா தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக வரார். அந்த அனுபவம் முடிவான அனுபவம், அருள் இன்ப அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்தை இறைவன் ஜீவன் மூலம்தான் அனுபவிக்கிறதுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. தான் ஒரு ஜீவனாக இருந்து ஜீவனில் தான் அந்த சச்சிதானந்தத்தை அனுபவிக்கணும். ஆனால் அனுபவிக்கிறவர் தான். ஆனால் அது என்ட்ரன்ஸ் ஜீவனில் தான் போனோம். அப்படி தான் ஒரு இயற்கை இருக்கு. அதனால் சகமாகி சீவனாய் ஈசனாய். ஆக ஜீவன் ஒன்று சிவன், இரண்டாக இருப்பது ஜீவன் அவரே தான். ஆனால் அந்த ஜீவனாக வருகின்ற பொழுது அவருக்கு அனுபவம் ஏதும் இல்லாத ஒரு பூஜ்ய நிலையில், அதுதான் அனாதிகாலமாக இருக்கிறது அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அதை தான் நம்ம இப்போ நானும் நம்ம சொல்கிறோம், உரிமை கொண்டாடுறோம். நானுன்னு நம்ம அதை உரிமை கொண்டாடுறோம். ஆனால் அந்த நான் 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 சொல்லிட்டு விளங்குது பாருங்க, அது ஒரு சுடர். அது சுடர். ஒரு விளக்கு இருக்குன்னா, இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னா விளக்கு மட்டும் இருக்க முடியாது. அது அதனுடைய இயல்பு சுடர் பரப்பி கொண்டிருக்கும். ஒரு இருட்டை 100 வருடங்களாக அந்த இடத்துல பூட்டியே பயங்கர இருட்டு. ஒரு சிறு வெளிச்சம், விளக்கை ஏற்றுறோம். ராம்தல் விளக்கு, சிறு விளக்கு எத்தாந்து நடுவில் வைக்கிறோம். பொருள் தெரியுங்களா? ஆனால் அந்த விளக்கினுடைய சைஸ் சொர வித அளவு தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு சுடர் வருது பாருங்கள், அது அறை முழுதும் கொஞ்சம் மங்கலான வெளிச்சம் இருந்தாலும் பொருள்கள்லாம் தெரியும். அப்போ அந்த விளக்கினுடைய இயல்பு அது தன்னை சுடராக வருது. இப்போ சூரியன் மட்டும் இருக்க முடியாது. சூரியன் ஒன்று இருந்தால் அதிலிருந்து சுடர் தன்னை சுடராக்கி இந்த பிரபஞ்சம் முழுதும் தன்னை விளக்கம் செய்து அதனுடைய இயல்பு. அதே மாதிரி தான் அருள் விளக்குன்னு ஒன்று இருக்குது. அதுதான் கடவுளாக இருக்கார், அருள் விளக்கு. அந்த அருள் விளக்கிலிருந்து அதுக்கு ஒரு சுடர் வருது, அது அருள் சுடர். அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே 3 சொல்கிறார். அருள் விளக்கு, அருள் சுடர், அருள் ஜோதி. இப்போ இங்கேயும் ஜோதி இருக்கு. இது அந்த பல்பு விளக்கு, இந்த ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு சுடர். சுடரை நாம் பார்க்க முடியாது. இப்படி சுடர் விளக்க பார்க்குறீங்க, சுடரை பார்க்க முடியுதா? சுடரை பார்க்க முடியுது. ஆனால் பொருளை பார்க்க முடியுது இல்லையா? இந்த பொருளை பார்க்குறீங்க. இந்த சுடர் பொருள் மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது இருக்கிற தூரம், அது இருக்கிற வண்ணம் எல்லாத்தையும் நமக்கு கண்ணில் கொடுத்து செய்தியாக்கி இப்போ அந்த சுடரே ஜோதி பொருளாக மாறிடுது. அந்த சுடர் இப்போ
விளக்கு சுடராகி அந்த சுடர் வந்து பொருள் மேலே பட்டு இப்போ அந்த சுடர் தான் நமக்கு அந்த பொருளை காமிக்குது. இப்போ சுடர் நமக்கு என்ன மாதிரி தருதுன்னா ஜோதி பொருளாக தெரியும். ஒரு ஜோதி பொருள், அது பொருள் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு உணர்றோம் இல்லையா? இப்போ சுடர் தான் நமக்கு அந்த பொருள் சுடர் பட்டு இப்போ சுடராக இல்லாமல் பொருளாக நமக்கு தெரியுது. அதுதான் ஜோதி. அதே கான்செப்ட் தான் நமக்குள்ள. தலைக்கு நடுவில் இருக்கிற இந்த விளக்குக்கு உருவம் நமக்கு தெரியுது. ஆனால் அருள் விளக்கு அருவம் அதை வந்து அது ஒரு வெளி தான். அருள் விளக்கு வெளி, அதுலேருந்து சுடர் வருது பாருங்கள். அந்த அருள் விளக்கு தான் 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 என்ற ஒரு அதை பற்றி நம்ம தெரியாது, அதை பற்றி நம்ம பேச முடியாது. என்ன அது அந்த பக்கம் இருக்குது, அதை பற்றி பேச முடியாது. ஆனால் ஞானிகள் சொல்கிறது தான் என்ற ஒரு நிலையில் இருக்க. ஆனால் அதனுடைய இயல்பு தன்னை நான் என்ற வண்ணத்தில் அருள் சுடராக விளக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் நாமம். ஆனால் நம்முடையதல்ல, அது அவருடையது. அது நான் என்ற வண்ணத்தில் விளங்கிக்கிறது, நாம விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையை உணர்ந்தால் ஒருவனுக்கு மரணம் இல்லை. இதை தான் வள்ளலார் சொல்கிறார். இந்த ஒரு நிலை யாரும் சொல்லலை. கடவுளை போய் அடையணும், கடவுளை போய் ஐக்கியமாகணும், கடவுளோட கலக்கணும். அதுதான் சதானந்த சாமி சொல்கிறது. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்பு இருந்த மார்க்கங்கள் எல்லாம் மனிதர்கள் புலன்களை அடக்கி ஆசையை ஒடுக்கி வீட்டை துறந்து நாட்டை துறந்து உடலை துறந்து உணவை மறந்து மனதை இறக்கும்படி செய்து எல்லாத்தையும் இது பண்ணி புறத்திலிருந்து தான் புறத்தில் இந்த காரியத்தெல்லாம் முடிக்கிறாங்க. புறத்திலிருந்து உள்ளே போகிறாங்க. ஏன்? நாம் கடவுளை அடையணும், இல்லைன்னா இந்த பிறப்பிறப்பு துன்பங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை உணர்றாங்க. ஆனால் இவர்கள் மனிதர்கள் புனிதர்களாகிறான். முதல்ல புனிதர்களாகி இறைவனை சென்றடைய ஒரு பாட்டை போட்டார்கள். இறைவனை சென்று அடைய ஒரு சாலை போட்டார்கள். சென்று அடைந்தார்கள் அப்படின்னு அவங்க நிலை என்னன்றது யாருக்குமே தெரியாது. தில்லை வெளியில் கலந்தார் திரும்பி வருவாரோ? வரமாட்டார். அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு தான் சரவணந்த சாமி சொல்றாங்க. இருக்காங்க அங்கே போய் கலந்து அங்கே இருக்காங்களா? அங்கே வந்து அனுபவம் சூன்யமாயிடும். அந்த போகும்போது அந்த போகிற டைம், அந்த டைம் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆற்றின்ப வெள்ளமே அந்த அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. அந்த ஆனந்தம் அனுபவிக்கும் பொழுது இவனுக்கு உடலும் உயிரும் கூட இருக்கும். சூக்ஷமமாக இருக்கும். உடலும் உயிரும் கூட இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது உடலும் உயிரும் மறந்துடுவாங்க. இவளுக்கு தேவைப்படாது. அதனால் துண்டிக்கப்படும். அது துண்டிக்கப்பட்ட உடனே அனுபவம் சொல்லிடுறாங்க. அந்த தானும் நானும் இருக்காதப்ப அந்த ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்க வந்து அவங்க மறுபடியும் ஒரு பிறவி கொடுத்து பாலப்பருவத்திலே அவங்க வள்ளலார் மாதிரி அடைஞ்சிருவாங்க. அப்போ வள்ளலார் மாதிரி நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்கன்றது ஒரு உண்மை. வரலாறு மாதிரி அடைஞ்சிருக்காங்க. வரலாறு மாதிரி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இருக்காங்க. வெளியில் நாம் அதை பற்றி பேசப்படாது. ஏன்னா அதை பேசுனா நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. வரலாறு மாதிரி அடைஞ்சாங்களா அடையலையான்னு அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்கு அந்த இது அது அகவுலக சம்பந்தம். வரலாறு என்ன பேர் பெற்றாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர நம்ம போய் அந்த நிலையை பார்க்கணுன்னா அவராக மாறினா தான் அவர் என்ன நிலையில் இருக்கிறாருன்றது அகவுலத்துக்கு போனால் தான் தெரியும். கேள்விங்க, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. வள்ளலாருக்கு பிறகு யாரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழலன்னு சொல்றாங்க. வள்ளலார் ஐயாவே என்ன சொல்றாருன்னா, மாணிக்க வாசகரும் தாய்மானவரும் தத்துவங்களே அவங்க வந்து நிஜமாவே அந்த வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க. சித்தர்களுக்கு வந்து இவ்வளோ கோடி வருஷம் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, ஜல சமாதி அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, சமாதியில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் முழுமையாக மரமில்லா பெருவாழ்வு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. இது
இயல்பான ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேங்க. ஆனால் நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ சிதம்பரத்தில் போய் அங்கே கலந்துட்டு இருக்காங்க, ஆனால் திரும்பி வரல. ஏன்னா உடல் மனம் அங்கே இல்லை. அவங்க வந்து ஒரு அனுபவம் கூட இல்லைன்றீங்க. ஏன்னா உடல் இருக்கிற வரைக்கும் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ என்னுடைய புரிதலுக்கு நான் இதை கேட்குறேங்க. தேவரம் பாடியிருக்காங்க, திருவாசகம் பாடியிருக்காங்க, திருப்புகழ் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒழிவில் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா சிதம்பர சாமியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே அதை வந்து வேண்டாம், இனிமேல் இது நமக்கு தேவையில்லைன்னு அப்படியே சொல்கிறாரு. இப்போ அப்படி இருக்கும் போது என்னோடய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறேன், மனிதன் புனிதனாகிறது. இப்போ என்னோடய ஃபோக்கஸ் நான் வந்து தலைக்குள் இருக்கும் ஒளி உருவமாக இருக்கும் தலைவனை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது தான் என்னுடைய பணியே இல்லைங்களா. பூர்வ மத்தியில் கவனம் வைப்பது தான் என்னுடைய பணியே. ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா மற்றதில் எதுவுமே இல்லைன்றது தானுங்க அர்த்தம். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்னோட புரிதலுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்க எங்கள் சித்தர் மார்க்கத்துலலாம். அதாவது பக்தியில் கற்பு இருக்க வேண்டும், ஒரு சாமியை கும்பிடணும், ஒரு தலைவனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்த வழியில் வந்து 84 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லா கோயிலுமே எனக்கு பிடிக்கும், எந்த சாமியும் எனக்கு எதிரியும் கிடையாது தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்து மேலே எனக்கு பற்று இருந்ததாக சரித்திரமே கிடையாது. 40 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு அருட்பெருஞ்சோதின்னு ஃபஸ்ட்டு நான் கேட்கும் போது, ஐயாவுடைய ஒரு புத்தகம் படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு விஷயமா இருக்குது, அது ஒன்றாக தான் இருக்குது, அது ஒளியாக இருக்குது. நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும், எதையுமே ஃபோக்கஸ் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நான் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், எதை தவிர்க்கணும், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு எளிமைக்கு நான் வந்துட்டேன்னா, அதுக்கு மேலே நான் செய்ய வேண்டியதெல்லாம். இப்போ அன்றைக்கி கூட நீங்கள் அந்த உள்ளொளி தியானி பயிற்சியில் சொன்னீங்க, அருட்பால 6000 பாட்டு இருக்குது, நீங்கள் என்னப்போ ஒரு பாட்டு கூட படிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு படிச்சிடலாம், அந்த மனனம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சக்தி வேணும் இல்லைங்களா. இப்போ அகவல் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் சொல்கிறேங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், நான் பார்த்து தான் படிப்பேன். படிச்சுன்னா ஒரு அமைதி கிடைக்கும். ஆனால் அந்த அமைதி வந்து எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அது இப்போ கூட ஒரு பெரியவர் சொன்னார், அது அகவல் படிச்சுட்டு அந்த 2 நிமிஷம் இருக்குங்க இல்லைங்களா, அது மனசு சுத்தமாக இருக்குது. அப்போ உங்களோட விண்ணப்பத்தை வைங்க, சாமி வந்து இது கூட அன்றைக்கி வேண்டுதல் பற்றி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க, சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தீங்க. என்ன வேண்டணும்னு கூட பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்த வேண்டிட போகிறோம் பெருசுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், அது எப்படி வேண்டுதல் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு என்னென்னா ஒரு தெளிவு, நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து கேட்கணுன்னா, தியானம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் சன்மார்க்கியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எளிமையாகிட்டார். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, அதை எப்படி பண்ணணும். இப்போ மாணிக்கவாசகர் சாமியாக இருக்கட்டும், சைவ குறவர்களாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், தமிழோட அருமை, அவங்க வந்து இறைவனை ருசித்து ரசித்ததை பற்றி ஐயமே இல்லை. தமிழோடைய பெருமை, தமிழ் பக்தி மார்க்கத்தோட பெருமை. ஆனால் இவர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சி, இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப எளிமையாக இருக்குது, அதை கற்றுக்கோங்க அப்படின்றார். இப்போ அதுக்கு தான் நான் இதை கிளாரிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நான் பேச வேண்டியதாக இருந்தது. வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, பேருபதேசத்தில் இப்போ அதான் பேசுகிறோம், மனிதர்கள் புனிதர்களாகி இறைவனை சென்று அடைய ஒரு பாதையை வகுத்தார்கள். அந்த பாதை ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலும் வேறு வேறாக, அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த காலகட்டம், அந்தந்த பக்குவமுடைய மனிதர்கள் வேறு வேறாக அமைந்து வேறு வேறு சமய மதங்கள் மார்க்கங்கள்லாம் ஏற்பட்டு, அதுவும் ஒரு எந்த அளவுக்கு பண்படுத்திருக்கோ இல்லையோ அது வந்து இறைவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நல்லா செஞ்சிருச்சு, மனித சமுதாயத்தை துண்டு 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 துண்டாக்கி பகிர்வினை, ஒரே மனித சமுதாயத்தை பிளவுபடுத்துகிற வேலையை பக்காவாக செஞ்சுருக்காரு சமய மதம். அதனால தான் வள்ளல் பெருமானுக்கு வந்து இறைவன் சொல்கிறார், இந்த இதுகாரம் வந்து சமய மத மார்க்கங்கள்லாம் தோன்றி இவங்க எல்லாம் வந்து பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னு இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, அதனால் இது எல்லாமே ஒழிந்து போகும், நீ வந்து அருட்ஜோதி மார்க்கத்தை இது பண்ணணும்னு சொல்லி நடராஜபதி மலையில் ரொம்ப அருமையாக சொல்கிறோம். அதுதான் பேருபதேசத்தில் சொல்லுகின்ற பொழுது, இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் வரையில்
நீங்கள் நல்ல விசாரணை. இது ஒன்றுமே புரியாது. இது முதல்னா 1865 தான் வள்ளல் பெருமாள் தோற்றார். அதுதான் இது முதல். இதுதான் சுத்த சன்மார்க்கம் விலகுகின்ற காலம். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிறது. சாலைன்னா தர்மசாலை. அந்த தர்மசாலை எதுன்னா ஆண்டவருடைய தர்மன்றது அறம்ன்றது எதுன்னா அருள் விளக்கம். அருள் விளங்குகின்ற இடம் எதுன்னா அது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு ஆண்டவரே வர்றார். இதுவரையில் மனிதன் உள்ளே சொல்கிறார் அனுபூதி. ஏன்னா அது தவறுன்றார். ஏன்னா கடவுளுக்கு அந்நியமாக பசு என்ற ஒரு இருப்பதாக நினைப்பதே சரியானதல்ல. அது அந்த கொள்கை தவறுன்றார். இறைவனே மூன்றுமாக இருக்கிறார். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததில்லை வெண்ணிலாவே. இதுலேயே எல்லாமே சுத்த சன்மார்க்கம் அடங்கிடுது. பதி பசு பாசம் 3 தனித்தனி பொருள் அல்ல, ஒன்றான இறைவனே இயற்கையிலேயே தன்னை பதியாக பசுவாக பாசமாக விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு இயற்கையினுடைய ஒன்றான இறைவனில் இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. 3 சேர்ந்து ஒன்று தான். அதனால் பதி தனி பசு தனி, நான் இறைவனுக்கு வேறாக இருக்கிறேன். அதனால் இறைவனை நாம் சென்று அடைய வேண்டும். இறைவனுக்கு தன்னை அந்நியமாக கண்டது முதல் தவறு. சென்று அடைய வேண்டும் என்று சாதனம் செய்தது 2வது தவறு. அதனால்தான் சாலைக்கு ஆண்டவர் வர்றார். அதை நீ உணர்ந்துக்க. இறைவனே எழுந்தருள்கிறார். எங்கே எழுந்தருள்கிறாரு? ஏற்கனவே இருக்கார் உள்ளுக்குள்ள, புதுசாலாம் வந்து எழுந்துடல. ஆனால் இனி சுத்த சத்த நிலையிலிருந்து மார்க்கம் வெளிப்படும், புறத்திலிருந்து வெளிப்படுவதல்ல. அதனால தான் சுத்த சன்மார்க்கம் என்பதில் அந்த ஒரு சாதகன் ஒரு சுத்த சன்மார்க்கம் என்பது தேக உணர்வையும் மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் கடந்து விட்டு இருக்க வேண்டும். நான் தான் சுத்த சன்மார்க்கம். நான் சுத்த சன்மார்க்கம் 40 வருஷமாக இருக்கேன். நான் தீபத்தை மெயின்டைன் பண்ணிருக்கேன். நான் டெய்லிக்கு 40 பேருக்கு கஞ்சி ஊற்றுறேன். எங்கள் ஊரில் வள்ளலார் பிறந்தநாள் விழா தைப்பூசத்துக்கு விரிவான முறையில் அன்னதானம் பண்ணுறோம். இது கரெக்டு தான். இது புறநிலைகள், அது தேக சம்பந்தப்பட்டது. நான் அகவல் பாராயணம் பண்ணுறேன், 1.5 மணி நேரத்தில் பண்ணுவேன். ஒருத்தர் இருக்கார், நமக்கு தெரிஞ்ச நண்பர், ஒரு கல்யாணம், என்ன விசேஷம், கிரகப்பிரவேசம், எதுக்குன்னா கூப்பிட்டா வந்துடுவார். 2 மணி நேரத்தில் படிக்க வேண்டாமா, 2 மணி நேரத்தில் படிப்பார். 1.5 மணி நேரத்தில் முடிக்கணுமா, 1.5 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவார். 1 மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்கணுமா, 1 மணி நேரம். போன வாரம் ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா சொன்னாங்க 45 மினிட்ஸில் முடிச்சிடுவாங்க டெய்லி பாராயணம். 45 மினிட்ஸில். இதுன்னா இது அகவல் எதுக்கு கொடுத்தாரு? பாராயணம் பண்ணி சமய மதம் மாறுதல பாராயணம் பண்ணி காரியத்தை முடிக்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஊர்ந்து செல்லணும். மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை. இந்த பட்சி நீ பாராயணம் பண்ணி உன்னுடைய கடமையை முடிச்சுட்டு உனக்கு என்ன வரும்? பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். 1596 வரை இன்றைக்கி படிச்சாகணும். நீங்களாம் ஒரு முடிவு வந்துடாதீங்க. ஏன் கம்மியாக படித்தா அற்புதஞ்சோதி ஆண்டவர் கோச்சுப்பாரா? 10 வரி படிங்க, ஊர்ந்து செல்லுங்கன்னு வர சுவாமி. ஊர்ந்து அந்த வடியோடு ஊர்ந்து செல்லுங்க. ஒரு முறை ஒரு 2000க்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வருவோம். 96, 97 திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 நண்பர் வேனில் சுவாமி சரவணாவுடைய புத்தகத்தை மகாதீபம், திருவண்ணாமலை மகாதீபத்தில் ஒரு 10 பேர் ஸ்டால் போடுவோம். அங்கே யார்கிட்ட சங்கம் ஸ்டால் போடுவோம். நாங்கள் போட்ட டைமில் அங்கே அந்த சங்கத்தில் மலை, அவர் பேர் மணின்ற ஒருத்தர், இப்போ அவர் சிலையாக்கி வச்சுட்டார். வள்ளலாரை சிலையாக்கி வச்சு அது இது பண்ணிட்டாங்க. நவகிரக பீடம் என்னமோ பண்ணிட்டாங்க. அப்போ அவர் எம்பிலாம் மந்திரிலாம் கூப்பிட்டு ரொம்ப பெருசாக நடத்தினார். அதில் ஊரடிகளார் கூப்பிட்டு அழைச்சாங்க. அவர் பேசினார். அது பேசும்போது நம்ம மக்களை பார்க்குறாரு, திபு 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 திபான்னு ஓடுறாங்க. அதை பார்த்து சொல்கிறாரு,
கிரிவல பாதை எப்படி சுற்றணும் அது ஒரு முறை இருக்குது. உங்கள் ஓரத்தை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு இது இருக்கான். கிரிவலத்தை எப்படி வந்து வலம் வரணும்னா, நிறை 9 மாத நிறை கர்ப்பிணி எப்படி அடி வைக்கணுமோ அடி வச்சு இறைவனை இங்கே ஜோதி வடிவை நினச்சி ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 15 கிலோமீட்டர்லையும் யாருக்கூடும் பேசாமல் நடந்து போகும். இதுதான் கிரிவலத்தினுடைய பெருமை. யார் போகிறாங்க அந்த மாதிரி தப்ப 45 நிமிஷத்தில் நான் அகவல் பாராயணம் பண்ணிடுறேன், 1 மணி நேரத்தில் பண்ணிடுறேன். யாருக்கு நன்மை? அற்புதஞ்சோதி ஆண்டவருக்காக படிக்கிறியா, இல்லை உங்கள் சங்கத்தின் சார்பாக படிக்கிறியா, இல்லை கூட வர்றாங்க 10 பேர் உள்ள படிக்கிறீங்களா? எதுக்காக நீங்கள் அங்கே பாராயணம் பண்ணிவிட்டு எதுக்காக உலகத்தில் எதனா நன்மை கிடைக்கணும்னு பாராயணம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வள்ளலார் எங்கேயாவது பாராயணம் பண்ணணும் டெய்லி அப்படின்னு பாராயணம் பண்ணியிருக்கீங்களா? இதுவரையில் பாராயணம் பண்ணி வள்ளல் பெருமான் இந்த ஒளி உடலை மறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு 150 154 வருஷம் ஆச்சு. அப்போத்துலேருந்து பாராயணம் பண்ணிட்டேன். பாராயணம் பண்ணிஞ்சவங்க நான் வாழ்நாள் ஃபுல்லாக பாராயணம் பண்ணேன், நான் இந்த ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. படிங்க, பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பேர் வைக்க வேண்டாம். தியானம்னு பேர் வச்சு தியானத்தில் உட்காந்தா அது குரங்காக ஆடும். நீ பேரை வைக்காதீங்க. டாபிக் போட்டு பேசினா பிரச்சனை ஆகி போயிடுச்சு. நீ சகஜமாக பேசுனா எல்லா கருத்தையும் பேசலாம். டாபிக் போட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஒன்றுமே பேச முடியாது, லாக் பண்ணிடுவான். டாபிக் போடாதீங்க. தியானம் பண்ண போகிறேன்னு நினைப்பே வேண்டாம், சும்மா உட்காருங்க. அதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னாங்க, இருக்கும்போதும் படுக்கும்போதும் இவ்வண்ணமாய் இடைவிடாது நீங்கள் விசார வசத்தராக இருக்க வேண்டும். எப்பவுமே விசாரத்தில் விசாரம், அதாவது வி சாரம், அந்த வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து நாம் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஆக இப்போ சாலைக்கு ஆண்டவர் போகிற, அதனால் நீ வழிவிட்டுடு. நீ அவருக்கு வழிவிடு, அவர் வரப்போகிறார். நீ பாதையை மட்டும் செம்மை பண்ணு, நீ போக வேண்டாம். நீ சும்மா இருந்தால் போதும். எல்லாமே அவருக்கு தான். அந்த ஜீவன் அவர் தான், இந்த உடம்பு அவர் தான், இந்த உயிர் அவர் தான், இந்த பொறிபுலன்கள் அவர் தான். உனக்கு பாரமே இல்லை, எல்லாத்தையும் அவர் சுமந்துக்கிறார். இப்போ அவரே வெளியில் வரப்போகிறார், வந்து எல்லாத்தையும் நித்தியமாக மாக்கித்துக்கு போகிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் வெளியில் வரும்போது அவர் வந்து மனித குலத்துக்கே வந்து மரணமில்லா பெருவாழ்வை நல்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது மரணமில்லா பெருவாழ்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு டைம் இந்த டைம் தான். அந்த டைமுக்கு வந்து பிரபஞ்சம் வந்துடுச்சு. அதனால இப்போ வந்து எல்லாமே மாறுபாடான சூழ்நிலைகள், அமைதியற்ற ஒரு நிலை. எங்கேயுமே வந்து இன்றைக்கி எப்படி வாழ்வோம், ஒருத்தன் சாதி சமயம் மதம் இன்னும் இனங்கள் வழியாக அது எப்படியோ போயிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு இருந்த உலகம் இப்போ இல்லை. நிம்மதியாக இருக்க முடியல. எல்லாமே ஆரவாரம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருத்தனுக்கு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 10 வியாதி தான் வச்சுட்ருக்கான். 35 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறான். 35 வயசில் வந்து பிபி சுகரு, வீட்டுக்கு வீடு இது வாசப்பட. நோய்கள் இல்லாத ஆளே இல்லை. ஏன் நாளுக்கு நாள் ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸு எவ்வளோ பேர் படித்தாலும் எல்லாருக்குமே இது இருக்குது. டாக்டர் மற்ற இன்ஜினியருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கான். ஆனால் டாக்டருக்கு வர காரணம் வந்து நோய்கள் அதிகரிக்குது, எப்படியாவது உயிர் வாழும். ஏன் நோய் வருது? முதல்ல ஒரு நோய் வரத்துக்கு எண்ணங்கள், நம்பர் ஆஃப் தாட்ஸ் அதிகமாக அந்த ஒரு நோய் தானாக வரும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த உலகத்தில் முன்னிலைப்படு பொருளை பற்றியே சார்ந்து அதை பற்றி ஆய்வு செய்து காலத்தை கழித்து வீண் போயிடும். முன்னாடி இருக்கிற பொருள் அது படிப்பு, எஜுகேஷன் ஆகும். எஜுகேஷன்ன்றது என்ன? உண்மையான கல்வி என்ன? முனைப்பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்று முழுதுணர்வித்து உடற்பழுதலாம் தவிர்த்தே என்னை பள்ளி எழுப்பி அற்பொருள் ஜோதி என் அப்பனை பள்ளி எழுதி முனைப்பள்ளி பயிற்றாது. அதனால ஒரு பள்ளி எடுத்துட்டு போகிறார், அந்த வர மாட்டார்.
பள்ளிக்கூடத்துக்கு போக விட்டாமல் பண்ணது இறைவன் தான் சொல்கிறார். உனை பள்ளி பயிற்றாது என்ற கல்வி பயிற்று. கல்வின்றது என்ன? கல்வின்னா என்ன? இவர் சொல்கிறார், கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே. கல்லா பிழை. கல்லுதல்னா உள்ள இருக்கிற இறை உண்மையை, இறைன்னு நீயா உண்மை என்ன, அதை மனதால் உள்முகமாக நம்முடைய கவனத்தை செலுத்தி என்ன ஏன் எப்படின்னு கேட்டு அந்த அக உண்மையை, அவனுடைய செல்ஃப், அவனுடைய சுயத்தின் உண்மை என்ன, அதை வெளியில் கொண்டு வந்தேனாவே உனக்கு மரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்ன்றது எதை அடிப்படையாக கொண்டது என்றால், நீ என்றும் உள்ளவன், நீ அழியாத அகவடிவினன். ஆனால் அதை உணராத காரணத்தினாலே நமக்கு பக்குவம் வருவிப்பது பொருட்டா இந்த சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கார். வேறு ஒன்றும் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு புதுசாக அடைய முடியாது. இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துட்டான்னா சுத்த பிரணவ ஞானதேகம் இருக்கணும். அப்போ சராசரி மனிதன் ஒரு சுத்த பிரணவ ஞான தேகியை பார்க்க முடியாதுங்களா கண்ணில்? அது ஒரு விஷயம். சுத்த தேகத்தை பார்க்கலாம், சுத்த தேகத்தை பார்க்கலாம். இப்போ வள்ளலார் இருக்காருன்றதுக்கு போதுமான அளவு கொஞ்சம் படித்ததுனால, சான்றோர்கிட்ட பேசுகிறதுனால நம்மளுக்கு புரியுதுங்க. இப்போ நான் அவர் இருக்கிறாருன்னு நான் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. நான் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஐயா பார்த்துருக்காருன்னு ஒரு 2 இடத்துல பார்த்துருக்காருன்னு ஒரு ஒரு பதிவு இருக்குது. சீடர்கள் கூட குளிக்கும் போது அவரை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சது. அந்த பக்குவம் என்ன நம்மளால முடியுங்களா? அட்லீஸ்ட் பார்க்க கூட முடியுங்களா? கண்டிப்பாக கொடுக்காங்க. நம்ம குழுவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சரி, அது காட்சி கொடுப்பார். காட்சி அதை எப்படி தோன்றி மறை. ஆமாம், அந்த உணர்வு பூர்வமாக தான் அது தெரியுங்களா? அது காட்சி கொடுத்தா தான் அவருக்கு நாம் பிரியமாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது தேவைப்பட்டால் கொடுப்பார், அவ்வளோதான். தேவைப்படலாம் இது பண்ண மாட்டார். சரி, ஒரு தூண்டி விடுறார், அவ்வளோதான். ஏன்னா நமக்குள்ளே தான் இருக்கார், உள்ளொலியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு செகண்டு காட்சி கொடுத்து மறைஞ்சிடுவார். இந்த மாதிரி ஒரு உண்மை மரணமில்லா பெருவாழ்வில் வச்சுருந்தாங்க. அப்போ இப்போ என் கூட ஒரு ரயில் பயணியோ இல்லை ஒரு பஸ் பயணியோ பக்கத்தில் ஒரு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாமா? யார் கூட? என் கூட எனக்கு தெரிய வேண்டாம், அந்த மாதிரி கூட உட்கார்ந்து நம்ம கூட உட்காந்து பயணம் பண்ணுறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஏன் அந்த மாதிரிலாம் போகிறீங்க? நான் என்னுடைய அந்த கேட்குற விதம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவருன்னு. ஆனால் அந்த மாதிரி கூட இருக்காங்களா மனிதர்கள்? அதாவது புறத்தில் நடக்கிற சூழ்நிலை. இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் எல்லாமே கண், காது, நினைப்பு. இந்த சூழ்நிலையை பற்றி நினைக்காது. சூழ்நிலை எப்படியோ இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. முதல்ல நம்ம ஃபோக்கஸ் உள்ளே அனுப்பணும். உள்ளே போனால் இந்த கேள்வியே வராது. இந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே இருக்கிறது அகநிலை என்ற ஒரே ஒரு பொருள் தான். அகநிலைன்னு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அவங்கள நம்ம பார்க்கறது வெளியே இல்லை, உள்ளே பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஆமாம், நீங்கள் வெளியே பார்க்காதீங்க. உள்ளே போனால் அங்கே வல்லாறு, சன்னானந்த சாமி, சத்யநாராயணன் அப்படின்னு வேற ஐடென்டிஃபிகேஷன் தனி இருக்காதுங்க. ஏன்னா அகநிலைன்னு ஒன்று இருக்குது, அது மெய்ப்பொருள், அது அன்பு வெளி கருப்பு, அது ஒன்று தான் இருக்குது. இப்போ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அதுக்கப்புறம் சன்மார்க்கிகள் நிறைய புறத்தில் வந்துட்டீங்கன்னா இங்கே அநேகம் நம்ம அநேக அனுபவம் நமக்கு முக்கியம் இல்லை, ஏக அனுபவம் அறியேன், அதுதான் முக்கியம். அதனால் ஏகா அப்புறம் தான் அநேகா. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அதனால் நம்ம நம்முடைய மனம்
மனம் சொல்கிறதெல்லாம் நம்ம அடிமையாகிடக்கூடாது. சிந்தனை போகத்தான் போகும். இது எப்படி அது எப்படி வேண்டாம். நீங்கள் உள்ள நீங்கள் பார்த்தாலே அந்த டோட்டல் உண்மையே மாறி போயிருக்குன்ற ஒருமை. என்னை போல் ஒருமை. என்னை போல்னா அங்கே வள்ளலார் சொல்லலை, அங்கே சொல்கிறதே அற்புதஜோதி ஆண்டவர் தான். நம்ம வள்ளலார் நினச்சோம்னா பொருள் முழுமையாக தெரியாது. அங்கே சொல்கிற அங்கே வெளிப்படுகின்ற வார்த்தை அற்புதஜோதி ஆண்டவத்தை வருது. ஒருமை, ஒன்றேயான உண்மை, ஒன்றேயான தன்மை. அதுதான் அந்த அன்பு தத்துவம், சத்தியம், அற்புதஜோதி. அந்த அற்புதஜோதி தான் இப்போ அந்த வள்ளல் பெருமான் மூலம் அதை மொத்தையும் தன்னுடையதை ஆக்கி கொண்டு தன்னூறு எண்ணூறு தன்னூரை எண்ணூரை என்ன இயற்றிய என் தனி தந்தையே. ஆக தன்னுரை எண்ணூரை என்ன இயற்றிய என் தனி. நான் பேசுறது இல்லை, என் அப்பா உள்ளந்து பேசான். என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் இருந்து அமைக்கின்றான். அதனால் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள்னா ஏதோ ராமலிங்க அடிகளார் ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த ஒருமை உணர்வில் இருந்தார். அதாவது ஒருமை என்ன, ஒன்றேயான தன்மை, இருப்பது ஒன்று, ஒன்றே சிவன்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. இதுதான் ஒருமை. அயலறியா அறிவுடையார் ஓற்ற நடராஜபதி மல்லவரும் அருள் விளக்கமான. அதாவது இருப்பது ஒன்று, அதுவே எல்லாமாய் இருக்கும். அதனால் இந்த அடிப்படையான உண்மையை நம்ம மனதில் இருத்திக்கிட்டோம்னா இந்த எண்ணங்களை கட்பட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சித்தர் அப்படி, அந்த சித்தர் அப்படி, அவர் கதை இப்படி, இவர் கதை இப்படி, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒன்று தானே. அதுதான் நம்முடைய கோலாக இருக்கும். இப்போ அகவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ யார் யாருக்கு சொன்னதுங்க? அதுதான் இந்த நான் யாருன்றது மனதுக்கு மனது கேட்கறது கேள்வி. அது ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நம்முடைய மனம் புருவ மத்தியில் வரும். அது பலவந்தப்படுத்தக்கூடாது. பலவந்தப்படுத்தணும்னா தலைவலிக்கும், அப்புறம் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னால் முடியாது, 4-5 முறை பண்ணிவிட்டு எனக்கு வேண்டாம், ஒன்றும் ஆகாது. சில பேர் தலைவலிக்கும். அந்த விசார முறையில் இலகுவாக நம்ம அதை மனதை கொண்டு போகணும். ஏன்னா இங்கிருந்து மனம் மேலே போல அப்படிங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்குறீங்க. இப்போ உங்கள் வயசு வேண்டாம், ஒரு 12வது 10வது படிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஃபாதர் ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ யாரோ திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு கவர் கொடுக்குறாங்க. நீங்கள் அவர்கிட்ட பார்த்து நீங்கள் உங்கள் அப்பா வெளியில் போகிறாரு. உடனே உங்களை பார்த்து பையா இங்கே வா, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க, இது முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயா பத்திரமா வைங்க, நான் ஊருக்கு போய் 2 நாள் விட்டு நான் தேவைப்பட்ட போது வாங்கி கொடுத்துட்டு நம்பிக்கை நீங்கள் பொறுப்பாக செய்யும் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. 2 நாள் கழித்து வர்றாரு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் கிரிக்கெட் ஆடி விளையாட்டு படுத்து சாப்பிட்டு சீக்கிரமே படுத்து தூங்கிட்டீங்க. ஒரு ஃபோன் வருது. நான் அன்றைக்கி கொடுத்துன கவர் அது என்னன்னு பிரித்து பார்த்தேன். ஐயோ பார்க்கலாரு, முக்கியமான மேட்ருக்கியா, போய் பாருங்க. அவர் சொன்னது 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. போய் உடனே பார்த்து எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும். நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாட்டு சீக்கிரம் பார்த்துட்டு 8 மணிக்கு 10 தூங்கிட்டீங்க. பயங்கரமாக தூங்குறீங்க. உங்களை எழுப்புறாரு. சத்யா எழுந்துரு. உங்களை எழுப்பவே முடியல, அப்படி போடுறாரு. எழுந்துக்கிறீங்க. நான் நீ கவரை கொடுத்தனேன், எங்கே வச்சா அப்பா கேட்குறேன். உங்களால் நீங்கள் அப்போ எங்கேருந்து வரீங்க? சூன்யநிலையிலேருந்து வரீங்க. உறக்கம் என்பது உங்களுடைய இருப்பு அங்கே சூன்யமாயிடுச்சு. உறக்கம் என்பது என்ன? நீங்கள் நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது. அங்கே எந்த ஒரு அனுபவமும் உறக்கத்தில் கிடையாது. இந்த பிரபஞ்சமே சூன்யம். உங்களுக்கு முன்னாடி இருந்த லைஃபு, அதில் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே சூன்யமாயிட்டு நீங்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்றது கூட அறிய முடியாத ஒரு இருள் நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு பேர் தான் ஆணவ மனம். நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருப்பை உங்களால் உணர முடியாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். அங்கே இருக்கிறது பிணம் தான். உங்களுடைய உணர்வுன்றது அங்கே கிடையாது. இப்போ அந்த நிலையிலிருந்து இந்த பாடி வழியாக சிக்னல் கொடுத்த உடனே
இந்த பாடி எப்பவுமே ஆக்டிவேஷன் இருக்கும். ஏன்னா இது ஜோதி நிலை, அது வந்து உங்களை எழுப்பிட்டுருது. ஏன்னா அந்த நிலையில் திருப்பி வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு திருப்பி விழிப்பு நிலைக்கு முடியாது. இறைவன் கொண்டு வர்றார். நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க, திருப்பி எப்படி இருக்க வர முடியும்? நீங்கள் ஒவ்வொரு முறை விழிக்கிறோமோ அந்த நடராஜ பெருமான் வரார். ஒரு தூங்கும்பொழுது அவருடைய துணை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் எழுப்பிட்ட உடனே எங்கடா வச்ச சொல்கிறேன், என்னால் பதிலே சொல்ல முடியாது. காரணம், நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க, திருப்பி திடீர்னு இருக்க வந்தீங்க. இப்போ இருக்க வந்த உடனே உங்களுக்கு மூளையில் ஸ்டோர் ஆகிக்கிறது, நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதை இதுக்கு கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஏன்னா வயசுலாம் இருக்குது, ஒவ்வொரு வயசுக்கும் எல்லாருக்கும் அந்த உண்டு. உடனே ஒரு 10 வினாடியாவது ஆகும். அப்படியே ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த இடத்துல மனம் செயல்படாது. ஏன் செயல்படாதுன்னா, மனம் எப்போ செயல்படணும்னா இதயத்துக்கு வந்தால் தான். நீங்கள் இருந்து தலைக்கு நடுவில் நிராதார நிலையத்துக்கு போயிட்டீங்க, தலைக்கு நடுவில் பிரம்மரந்தத்துக்குள்ளே அடைபட்டு வைக்கீங்க. அங்கேருந்து புருவ மத்திக்கு வரைங்க, இதுக்கு தான் விழிப்பு நிலை ஏற்படுது. இங்கிருந்து மனம் இங்கே வர்றதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கும். இங்கே வந்தால் தான் அது எண்ணங்கள் தோன்றும். எண்ணங்கள் தோன்றணுன்னா மூளை வந்து உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக திருப்பி அதை ரீகால் பண்ணும். அது 10 வினாடி 15 வினாடி ஆகும். சில பேருக்கு அரை நிமிஷம் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு 7 வயசு குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது. காரணம், அது புருவ மத்தியில் எண்ணங்கற்ற நிலையிலே இருக்கும். அப்போது நாம் புருவ மத்தியில் ஏற்றணும் நினைக்கிறதே தப்பு. தூங்கி எழுந்த உடனே சிற நடுவில் இருந்து அது அந்த மனம் வந்து அது ஆன்மாவோட இதாகி இல்லாமல் போகுது. விழிப்பு வரும்போது அந்த ஆன்மாவோட அந்த மனமும் புருவ மத்தியில் தான் நிற்குது. அது திருப்பி அப்படி தான் கீழே இறங்குது. நான் புருவ மத்தியில் கரணத்தை செலுத்த என்ன ஆகுதோ, தலை தான் வரும். ஆக தலைவலிக்கிறதுக்கு காரணம்னா நம்ம உண்மையை நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம அங்கேருந்து தான் இங்கே கீழே இறங்குறோம். கீழேருந்து மேலே போல, நம்ம மேலேருந்து தான் எல்லாம் நம்ம உணர்வுலாம் கீழே இறக்கி விட்டுருக்கோம். அது மாயையுடைய வேலை. ஆக இதுதான் அந்த ஒரு விசாரணை நிலையில் இருந்து இதை பல காலம் விசாரம் பண்ணி இதுக்கு மேலே இறைவன்கிட்ட உருகி தோத்திரம் பண்ணி, இறைவா எத்தனையோ கோடி பிறவிகள் கழித்து நமக்கு இந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிவை கொடுத்துருக்கிறது யார்? இறைவன் தான். அதனால் அவருக்கு மனம் உருகி எனக்கு மேலும் 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 கொஞ்சம் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடப்பா, உன் மீது அன்பு வேணும், உயிர்கள் எடுத்து உண்மையான இறக்க வேணும் அப்படின்னு தனிமையில் உட்காந்து தோத்திரம் பண்ணி சும்மா ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும். பொய்யான கண்ணீர் அல்ல, ஒரு நெகிழ்ச்சி. இந்த ஒரு நிலையை கொடுத்துருக்க தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு திருவருட்பா, எனக்கு அருகதையே இல்லையே, எனக்கு அருகதை இல்லை, ஆனால் எனக்கு திருவருட்பா கொடுத்துருக்கிய. இது தங்கத்தாலான இமய மலையாச்சே, இந்த மலையை வச்சு நான் ஊட்டிகிட்டு இருக்கேனே. அதனால் இறைவன்கிட்ட ஒரு 10 பாட்டு ஜாஸ்தி எதிர்பார்க்க மாட்டேன். 10 பாட்டு பாடி ஆண்டவனை கொஞ்சம் வசப்படுத்தி அவர்கிட்ட உருகி தோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், தோத்திரம் கூட தேக நிலையிலேருந்து பண்ணக்கூடாது. சுத்த சன்மார்க்கம்னாலே தேக உணர்வு கடந்தவன், மன உணர்வை கடந்தவன் தான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் இல்லை, அப்போ கூட சுத்த சன்மார்க்கம் தொடங்குகிறது. சுத்த சன்மார்க்கம் எங்கே தொடங்குகிறதுன்னா இங்கே லயம் ஆகணும், இங்கே இருக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து வருகின்ற எண்ணங்கள் வலிமை மிக்கிறது, உங்களுக்கு வந்து நேரான வழிகாட்டும். இங்கே எப்பவுமே இருக்கலாமா? என்னங்கய்யா? இப்போ மலம் கழிக்கும் போது தவிர மற்ற டைமில் மலம் கழிக்கும் போது மலச்சிக்கல் பெரிய பிரச்சனை, அந்த டைமில் விட்டுடுங்க. அது சுவாமி, ஏன்னா இது வந்து நம்ம இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். மலம் கழிக்கும் போது இப்போ இந்த நேரத்தில் நமக்கு வந்து எடுத்த உடனே அங்கே போயிட்டோம்னா மனம் சீராக கழியாது. அதனால் மலம் கழிக்கும் போது சகஜமாக இருந்துங்க. அந்த சிந்தனை வந்து இங்கே குடல் பகுதியில் இருக்கணும், மலக்குடலில். மலக்குடலையே நீங்கள் சிந்தனையை வச்சிங்கன்னா மலச்சிக்கலே வராது. அது ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மனதை வந்து இதுக்கு அழுத்துறது ஒன்று. இதையும் மீறி சில பேர் பயங்கரமான மலச்சிக்கல் இருக்கும். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இல்லைங்களா, இடது பக்கம் வலது கை காட்டு, அதையெல்லாம் தாண்டி போயிடும்.
அதுக்கெல்லாம் அசைஞ்சே கொடுக்காது. அதுக்கப்புறம் தான் அஸ்தஸ்பரிச தந்திரம் அப்படின்றார். அஸ்தபரிச தந்திரம் நீங்கள் இந்த பிராணிக்கல்ன்றது டச் பண்ணாமல் இது பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் அப்படியே நின்றுக்கணும், உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே லைட்டாக அப்படியே மெதுவாக டச்சு, ஆமாம் இறங்குது இறங்குது அப்படின்னு ஒரு 10 முறை நின்றுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அதையும் கடந்து போச்சான்னா ஒன்று இருக்குது. அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கன்னா, ஓங்கார பிரணவ தியானாதிகளில் ஆளும். அது வந்து அது அந்த மனதை வந்து அந்த மழை பெய்யாண்டு செலுத்த முடியாது, கஷ்டம்தான் ஆரம்பத்தில். எந்த பகுதியில் வேணாலும் மனதை செலுத்தலாம். ஆனால் அதுக்கு வந்து அது ஒரு கலை. அங்கே வச்சிங்கன்னா இப்போ லேசர் என்ன பண்ணுறான், லேசர் குறிப்பிட்ட இடத்துல வச்சு லேசரை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஒரு விமானத்தையே தூள் தூளாக்குறான், சிறுநீரில் ஒரு கடுகளவு கல்லையும் உடைக்கிறான். அது கேர்ஃபுல்லாக செய்யணும். அவ்வளோ லேசான ஒரு காரியம். அதுக்கு இறைவனுடைய துணை வேணும், நம்முடைய முயற்சி இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த மழை பெய்யாண்ட இருக்கிற அந்த மனதை, அந்த மனம் உங்களுக்கு இருக்குதுன்றது அது உங்களுடைய உணர்விலே தெரியும். மனம் இருக்கு கொஞ்சம் இருக்குது, இன்னும் வரலன்றதும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை அப்படி இது பண்ணால் அது கழிச்சு விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏன்னா மலச்சிக்கல் வந்து மனமே அடங்காது. மலச்சிக்கலை வச்சு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா மனம் அடங்காது, மனதில் வந்து ஒரு இதாக இருக்கும். அதனால் மலம் கழிப்பது காலையில் எப்போ வந்தாலும் காலையில் வந்தால் நல்லது. சில பேருக்கு வந்து உடல் வாகு சாப்பிட்டா வரும். எனக்கு வந்து காலையில் உடலில் சாப்பிட்டா வரும். எனிவே இன்றைக்கு இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கழிச்சு அதுதான். ஏன்னா மலச்சிக்கல் வந்து எல்லா உயிரினத்துக்கும் உண்டு, குழந்தைங்களுக்கே பயங்கரமாக இருக்கும், எல்லாருக்குமே உண்டு. சில பேர் காலையில் வந்த உடனே போயிடுவாங்க, அது வந்து நல்லது. அது எல்லாருக்கும் கிடைக்காது, இயற்கையாக வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் வாங்கும், உடல் வாங்கும். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அம்ஜிகரில் இருந்தோம், பக்கத்து வீட்டில் ஒரு பெரியம்மா குண்டாக இருக்கும், நடக்கவே முடியாது. அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டம்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் வெட்டணும். திணிக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வாழைப்பழம் சாப்பிடும், வராது. ஆனால் ஒன்றும் ஆகலை. அது அது இறைவனுடைய இது. வாரத்துக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை நேராக கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணா என்னங்கண்ணா வாரத்துக்கு ஒரு முறை தான் வருது, அதுக்கே பழமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் விஞ்ஞான மருத்துவ ரீதியில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றான். விஞ்ஞான ரீதியில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஸ்பெர்ம் நீங்கள் விந்து விட்டால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுடைய கான்செப்ட் வேறு. சித்தர்கள் வந்து மலச்சிக்கல் பழச்சிக்கல்ன்றாங்க. ஏன்னா அது வந்து ரீசைக்கிள் ஆகுதுன்றாங்க. அது வந்து திருப்பி அதிலே இருக்கும்போது ரீசைக்கிள் ஆகுதுன்றாங்க. அவங்க அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு அவங்களோட வித்தியாசம் நிறைய இருக்கு. அவங்க சரியாக படிக்கல இன்னும், அதுக்கு வரல. வந்து மெய்ஞானத்தினால இருந்த இடத்துலயே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. கரெக்ட். மொத்தத்தையுமே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவனுக்கு தெரியுமா, இவன் வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா 10 கோடி ரூபா போட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின் வாங்கி அது சொல்கிறது பிறகு தான் இவன் பண்ணுவோம். ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு விஷன் கிடைக்கும். அந்த விஷனில் இறை சக்தி கூட இருந்து அவருக்கு அந்த பார்ட்ஸில் என்னென்ன காமிச்சு கொடுக்கும். அதனால இந்தந்த மூலிகை இது இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்கும். அது அவங்க வந்து இறைவனுடைய துணையோடு இது பண்ணாங்க. இவன் தான் கடவுளை பற்றி கடவுளே இல்லைன்றானே, அந்த மாதிரி பூர்வம். அதாவது அந்த இடத்துல வந்து மலம் கழிப்பது தவிர மற்ற நேரத்துலலாம் இருக்கலான்றீங்க. மற்ற நேரத்தில் இருக்கலாம். ஆனால் வந்து அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வள்ளலார் சொல்கிறது வந்து எப்பொழுதும் மனதை சுச்சமையின் கண்ணி செலுத்த வேண்டும். ஏன்னா ஏன் சொல்கிறாருன்னா, வள்ளலார் சொல்கிறது எல்லாமே மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மளை கொண்டு போகிறது தான். சும்மா இருந்து ஏதோ ஒன்று அற்ப சித்திகளை பெற்றுக்கொள்வதற்கல்ல. அவர் சொல்கிறது 6000 பாடல் எல்லாமே மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இல்லை எனக்கு காரிய சித்தி ஆகணும், இந்த சித்தி ஆகணும்னா அதுக்கு நிறைய இருக்குது, நிறைய மார்க்கம். அதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். வரலாறு சொல்லி இங்கே வரணுன்னா நீ சாகாமல் இருக்க விரும்புறியா,
வா. நோய் நொடி இல்லாமல் இருக்க விரும்புறியா வா. நான் இல்லை நான் வந்து பாராயணம் மட்டும் போகிறேன் போய்க்கும். அதுக்காக சொத்து சம்பாருங்க கிடையாது. அதனால் சரவண ஊர்ந்து போகணும். அந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்காங்க அப்படின்னா அது என்ன கருத்துக்கள் இருக்குது அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் தோத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எதுங்க? தோத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ காலையில் எழுந்துக்கிறது இந்த நித்திய கர்ம விதியில் சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்துன்னு கொஞ்ச நேரம் சிவசிந்தையில் இருந்து விபூதி தரித்து அதுக்கப்புறம் சிவசிந்தையில் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் விளக்கு வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லைங்க. இப்போ திருமுறைகளில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றி கொஞ்ச நேரமாக அது ஏற்றி. சரிங்க. விளக்கு அகல் விளக்கு எழுத்துனா இல்லைன்னா இந்த குண்டில் கண்ணாடி இல்லைன்னாலும் கொஞ்ச நேரமாவது அந்த விளக்கை பார்க்கணும். சரி. ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. சரி. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை பார்க்கணும். ஒரு 5 நிமிடம் பாருங்கள். ஏன்னா இறைவன் வந்து அனகமாக விளங்குறார். இது புறம் அது அகம்னு ஒன்று கிடையாது. அந்த விளக்குக்குள்ளே இறைவன் இருக்கார். ஆனால் அங்கே உணர முடியாது. நம்ம உணரக்கூடிய இடம் சிற்றவையில் உணர முடியும். பட் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் பூரணமாக நம்ம அனுபவத்தில் கொண்டு வந்து நமக்குள்ளே தான் பார்க்க முடியும். அதனால் இது புறம் அது அகம்னு ஒரு இறைவனுக்கு கிடையாது. நம்மளுக்கு சாம்ராஜ்யத்தில் எல்லாமே ஒன்று தான், அனகமாக விளங்குறார். அதனால் புறம் அகம் சொல்லிட்டு தனித்தனியாக அதையும் பிரிக்க முடியாது. அவருடைய நிலை அந்த மாதிரி. ஆனால் நாம் வந்து விசாரத்துக்காக முதல்ல பிரித்து தான் பார்க்கணும். நம்முடைய நிலைக்கு முதல்ல பிரித்து பார்த்தா தான் அகநிலைன்னு ஒன்று நம்ம உணர்ந்து அதுக்கப்புறம் இறைவன் விளங்குறது அனகம் அப்படின்னு அப்புறம் உணர முடியும். முதல் பெருமான் சொன்னது அகமறியீர். அகநிலையை பற்றி நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்களே. அந்த அகநிலையிலிருந்து தான் நம்முடைய உணர்வு சுடர் வந்து அங்கிருந்து நான் 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 அந்த எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த நானும். இப்போ தோத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தோத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு சில சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 திருமுறை வேண்டாம், 6ஆம் திருமுறை மாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற பாட்டை பாடிங்க. ஏன்னா அந்த லட்சியம் வந்து அருட்பெருஞ்சோதின்ற ஒரு லட்சியம் வந்து 6ஆம் திருமுறை தொகுப்பில் இருக்குது. அந்த தோத்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பாட்டு எடுத்து நல்லா மன உருக்கத்தோடு பாடுங்க, அப்போ உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம் சன்மார்க்கிகளுக்கு, அதுவும் இளைஞர்களுக்கு சொல்லலாம். நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பேர் எழுதுகிறாங்க. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க? நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய சிந்தனையை கொடுத்துருக்காங்க. எது ரைட்டு எது தப்புன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் 6ஆம் திருமுறைன்னு சொன்னீங்கன்னா அந்த அவர் எழுதின பாட்டு எல்லாமே ரெலவெண்ட்டான பாட்டு தாங்க. ஆனால் கேட்குற கேள்வி என்னென்னா, எது காலையில் எழுந்து எது படிக்கிறது வந்து சிறந்தது, என்ன படிக்கிறது சிறந்தது, எப்படி படிக்கிறது சிறந்தது, இந்த பயிற்சியே வந்து ஒரு 20 நிமிஷமா 30 நிமிஷமா 1 மணி நேரமா எப்படின்றது? காலையில் திருப்பலி எழுச்சி படிக்கலாம். ஒரு 5 நிமிடம் மகாமந்திரத்தை தீபத்தை பார்த்து சொல்லலாம். 5 நிமிடம். சரி. ஒரே ஒரு எண்ணத்தில் பார்த்து அந்த தீபத்துக்குள்ளவே ஆண்டவர் விளங்குறதா பாவிக்கணும், பார்த்து இருக்கணும். 5 நிமிடம் போதும். அதுக்கப்புறம் அந்த தீப வடிவத்தையே நம்ம புருவ மத்திக்கு உள்ளா ஒரு 1.5 இன்ச்சுக்கு உள்ள புருவ மத்தின்றது இந்த தேகத்தில் கிடையாது, சூக்ஷ்மத்தில் சூக்கும தேகத்தில் தான் இருக்கு. இந்த தேகத்தில் கிடையாது, சூக்கும தேகம். அங்கே அங்கே செலுத்தும் போதே அவங்களுக்கு ஒரு அழுத்தம் தெரியும் அந்த இடத்துல. அந்த அழுத்தம் தான் நமக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி நமக்கு. அந்த அழுத்தம் ஏற்படுற இடம் சூக்கும தேகத்தில் தான் ஏற்படுது. அந்த அழுத்தம் முதல்ல ஏற்படும், அப்புறம் ஏற்படக்கூடாது. ஏற்படுதுன்னா நமக்கு சரியான விசாரணை இல்லை. நம்முடைய ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கல, இறை உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கல, சும்மா யூடியூப்லாம் பார்த்துட்ருக்கோம், நம்மை நாம் இன்னும் உள்ளே போகல அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் தான் அங்கே வலிக்கும், மண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது மாதிரி போகும். ஆனால் தலையை வலித்தாலும் ஒன்றும் பண்ணாது, நமக்கு ஒரு தீமையும் பண்ணாது. ஆரம்ப கட்டத்தில் தலைவலி ஏற்படும், அதனால் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, நல்லது நடக்கும். ஆனால் அதை கடந்து போகணும், குயிக்காக கடந்து போகணும். அது எப்போ கடந்து போகணும்னா தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த தலைவலி வர நேரத்தில் அதை விட்டுட்டு சாதாரணமாக உட்காந்து நீங்கள் படிக்கிறதோ அது மாதிரி பண்ணணும். அப்போவும் தலைவலி இருந்ததுன்னா வடிவேல் ஜோக்கை பாருங்கள், ஃப்ரீ ஆகிடும். கண்டதெல்லாம் பார்க்க வேண்டாம். வடிவேல் ஜோக்கு, விவேக் ஜோக்கெல்லாம்
கொஞ்ச நேரம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ கேப் விட்டு திருப்பி போகலாம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சிறுநடுவுக்கும் போகணும். அதுதான் 3வது வகை தியானம். 3வதுல வந்து அந்த நம்ம பார்க்குற வெளியில் பார்த்த தீப வடிவத்தை நம்ம புருவ மத்திக்குள்ளே வச்சு வைக்கிறோம். ஆனால் அது வந்து அங்கே ஞான தீபமாக இறைவன் மெய்ஞானமாக விளங்குறதா. இங்கேயும் பாவனை தான். இந்த 2 இடத்துலையுமே பாவனை தான், உண்மை கிடையாது. உண்மைன்றது பாவனைக்கு அப்பால் அற்புதமான உண்மையாகவே நமக்குள்ளே இருக்கிறார். எங்கே இருக்குன்னா அங்கே இடமோ எதுவுமே இருக்காது. நம்மை நாம் உணர்கின்ற பொழுது தான் இறைவன் நமக்குள்ளே இருக்காங்க. அப்போ நம்மை நாம் உணரணும். அதனால் வள்ளல் பெருமான் ஆண்டவர் சொல்றார், உன்னைப்பார், உனக்குள்ளே என்னைப்பார், ஊரை பார்த்து உழலாது. முதல்ல உன்னைப்பார். 2 ஊரை பார்த்து உழலாது, அதை விட்டுடுங்க. உன்னைப்பார், உனக்கு உள்ளே என்னைப்பார். உன்னை பார்த்துட்டா உனக்குள்ளே இருக்கிற நான் வந்து காட்டிடுவார், அவர் காட்டிடுவார். ஆக நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். நம்மையே நம்ம எப்படி பார்க்குறது? அங்கே தான் வந்து விசாரம். மனோ சக்தியை செலுத்தி வேறு எந்த ஒரு பாயிண்ட் நாம் படித்த பாயிண்ட் எல்லாத்தையுமே மறந்துடணும். நம்ம இதுவரையில் என்ன படித்தோமோ அத்தனையுமே வந்து மறந்துடணும். இதை வந்து திருவள்ளுவருடைய குறளில் வந்து ஒரு குறளை எடுத்துக்கலாம். நீங்கள் அற்பெருஞ்சோதின்னு சொன்னீங்கல்ல, இப்போ மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள்ன்ற எப்பொருள் அப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் ஏன் ஏற்பொருள்னா அது என்ன சொன்னால் அவருக்கு தான் தெரியும். நமக்கு எப்பொருள் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் வாய் வழியாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ வள்ளலார் அற்பெருஞ்சோதின்னு எப்படி சொன்னார்? வாய் வழியாக சொன்னார். ஆனால் வாய் வழியாக வந்திருக்கின்ற ஒன்று அல்லது எழுதப்பட்ட ஒன்று அற்பெருஞ்சோதி ஆகிடுமா? பூரண அற்பெருஞ்சோதியாக ஆகிவிட முடியாது. ஏன்னா அவர் உள்ளே போய் தான் கண்ட மெய்ப்பொருள் அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வண்ணமாக இருந்தது. அது வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு மயமான, அது ஒரு வெளி. அந்த வெளியை பற்றி சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். அது பேர் தான் உபாயம். உபாயமாக சொல்லி ஆகணும். உபாயத்தை கொண்டு உண்மையை பற்றி கொண்டு, உண்மையை பற்றி கொண்டு அனுபவத்தை பற்றி கொள்ளலாம். இப்படி தான் போனோம். அந்த நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் உபாய ஞானம் இல்லாமல் உண்மையை பற்ற முடியாது. யாரானா ஒருத்தர் வழிகாட்டலைன்னா முடியாது. இப்போ நீங்கள் பிறந்த குழந்தை உடனே உலகில் போக முடியுமா? அம்மா கஷ்டத்தில் 1 வருஷம் இருக்கணும். அப்புறம் மேற்கொண்டு 15 உங்களை படித்து கரையேற்றுற வரல 18 வயசு வரல அம்மாவுடைய சப்போர்ட் தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் தயாராகிடும். அதே மாதிரி உபாய ஞானம் நமக்கு அவசியம் தேவைப்படுது. ஆனால் அந்த உபாய ஞானம் வந்து இறைவனே கொடுக்கறது தான் திருவருட்பா. இறைவனே கொடுக்குறது. திருவருட்பாக்கம் படிக்கும்போது துணையாக திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருக்குறள், அவைக்குறள் இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். இதெல்லாம் அவங்க பாடினது, இவங்க பாடினது. வரலாறு 5ஆம் திருமுறை நம்ம படிக்க வேண்டியதில்லை, ரொம்ப தப்பு. வள்ளலார் கந்தக்கோட்டத்துக்கு முன்னாடி போய் அந்த கந்தக்கோட்டத்து முருகனையே பார்த்துட்டார்ல. கொஞ்ச நேரம் வெளிப்பட்டு போய் உட்காந்துருவார் தனியாக. அவர் பார்த்த கந்தக்கோட்டை முருகன் தனக்குள்ளே பார்க்குறார், ஒளியாக பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே அந்த வெளியே தான் பார்க்குறார். 6 மாத குழந்தையிலே என்ன சொல்கிறாரு? தாய் முதலரோடு சிறு பருவத்தில் தானே தில்லை தளத்திடை திரை தூக்க தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாதே எல்லாம் வெளியாக காட்டியவில்லை. அந்த 6 மாத குழந்தையிலையும் என்ன அப்பா அம்மா கூட்டும் போகிறாங்க. அப்போ திரையை தூக்குறாங்க. தில்லை நடராஜர் கற்பூர தீபாவளி காமிக்கும் போது இந்த குழந்தை கலகலான்னு சிரிக்கிறது புறத்தில் நடந்தது. ஆனால் அவருக்கு உள்ளே நடந்ததுன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக காமிச்சிட்டார் நடராஜ பெருமான். அற்பெருஞ்சோதி நடராஜர் அந்த 6 மாத பருவத்தில் எனக்கு எல்லா உண்மையும் அதை முழுதுணர்வித்து மொத்தத்தையும் உணர்த்திட்டார். எப்படி உணர்த்தினார்? ஒரு வீடு கட்டுறோன்னா முதல்ல சுவர் எழுப்புகிறோம். அப்புறம் சுவர் எழுப்பிட்டால் மட்டும் போதுமா? பனி, மழை, காற்று, வெயில் தாக்காமல் இருக்கிறது
கூரையை வேஞ்சாதான் மூடணும். அப்போ தான் இது தெரியும். இந்த மூடி மறைத்தல் எதுவுமே இல்லாமல் எல்லாம் வெளியாக காட்டிய பொருளே மொத்தத்தையும் காட்டிட்டார். அப்புறம் அவர் விண்ணப்பத்தில் சொல்கிறார், எனக்கு வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்பேயே குமார பருவத்திலே. அப்போது பொதுவாக உண்மை கொடுவல் ஒருவர் உண்டு என்ற உண்மையை எனக்கு தெரிவித்தாய், என் அறிவில் உணர்த்தினாய் சொல்ல விண்ணப்பத்தில் பாருங்கள். விண்ணப்பம் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்பேன்வார், குமார பருவம் தோன்றுவதற்கு முன்பேன்வார். அப்போ 6 மாதத்துலேயே உணர்த்திட்டாரு. அப்போ எதுக்கு கந்தக்கோட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு திருவொற்றியூர்லாம் சொன்னோம்னா அது ஒரு முறைப்படி. ஏன்னா சைவ ஆகமத்தில் சொல்லப்பட்ட உண்மை வேறு எங்கும் சொல்லவில்லை. மேக்சிமம் என்னென்ன அகநிலை உண்மை எல்லாம் திருமூலர் திருமந்திரத்தில் திருவாசகத்தில் அவை எல்லாமே சொல்லிட்டாங்க. மற்றவையெல்லாம் புறச்சமயங்கள், இது ஒன்று தான் அகச்சமயம். இதில் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் இவங்கள தான் முதல்ல வருவாங்க, இவங்க தான் உண்மை உணர்றதுக்கு தகுதி உடையவர்கள். அதனால மக்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த வழியாக கூட்டிகிட்டு போனார். இறைவனே அந்த மாதிரி வழிபட செஞ்சார். வேறு ஒரு மாநிலத்தில் போனால் வரமாட்டாங்க. மேலும் சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பிக்கும் போது வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பிக்கலை, வேத சன்மார்க்கம்னு ஆரம்பித்தார். ஏன்னா அந்த காலத்தில் ரக்கியஜூர் சாமகரோடம்னா அதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு அதனாலே வேத சமரச வேதம்னா எல்லாம் வந்தாங்க. சமரச வேதம்னா ஒரு நம்மால் தான்ப்பா கொஞ்சம் ஏதோ மாற்றிருக்காரு, ஒரு பெரிய ஞானி கொஞ்சம் மாற்றி கொடுக்குற நாள் வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு ஷடாந்த சமரச வேதத்தை எடுத்துட்டார். ஷடாந்த வேதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம், இந்த 6 அந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து சாறு விழுங்கி கொடுக்குற வாங்க ஷடாந்த சமரச சுத்த சிவசன்மார்க்கம். அப்புறம் மறுபடியும் பேர் மாற்றுறார், ஷடாந்தெல்லாம் எடுத்துட்டு சுத்த சிவசன்மார்க்கம். அப்புறம் சிவன்றது எடுத்துட்டு விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா சிவ வராது. ஏன் சிவ போட்டார், வேதம் போட்டார், ஷடாந்தம் போட்டார்? அப்போ தான் மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு சொல்கிறது பேரை மாற்றுறார். ஒரு ஞானிக்கு தெரியாதா? பேரை மாற்றுறாரு மக்களுக்காக. அதை மாற்றி அதே மாதிரி மக்களுக்காக தான் ஒரு கந்தகோட்டம் போன மாதிரியும் இறைவழி அதோட கருத்துக்கள் எல்லாம் மிக 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 உயர்ந்த சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் தான் அங்கே இருக்கு. அதனால் வரலாறு வேதனுக்கு அப்போது அற்ப அறிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துக்கிறாங்க. அவருக்கு அற்ப அவர் சொன்னார், சும்மா தமாஷுக்கு சொன்னார்னா ஆமாம் அவருக்கு அற்ப. அதனால் நமக்கு 5 திருமுறை வேண்டாம்னா இதை விட ஒரு மடமை வேற என்ன இருக்கு? 6ஆம் திருமுறை பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொன்னார். 5 திருமுறை மாத்திரம் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண. திருமுறையை நல்லா படித்தா தான் 6ஆம் திருமுறையே நல்லா புரியும். இதை படிக்க ஒன்றும் புரியாது. அதனால் 5 திருமுறை எல்லா திருமுறையும் படிக்கணும். திருவாசகத்தை படிக்கணும், திருமந்திரத்தை படிக்கணும், அவ்வைக்குறளை படிக்கணும், கந்தர் அனுபூதி படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் முக்கியமானது. திருக்குறள் முக்கியமாக படிக்கணும். நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாமி கும்பிட்டு நான் அங்கே உட்காந்துட்டு திருப்பியும் அந்த பூர்வ மத்தியில் நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாங்களா? இல்லை, நான் கேட்குறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ சன்மார்க்கன் வந்துடுறோம், லட்சியம் பூர்வ மத்திக்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. 99% பூர்வ மத்தி தியானம் பண்ணாத அன்பர்கள் அகவல் பாராயணம் தேக நிலையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அகவல் பாராயணம் கரெக்டாக பண்ணணும்னா எப்படி பண்ணணுங்க? அகவல் பாராயணம் பண்ணணும்னா 2 மணி நேரம் வச்சுக்கணும். 2 மணி நேரம் வச்சுக்கணும். கூட்டு வழிபாடு அடியேனை பொறுத்த வரையில் வேண்டாம் தான் சொல்லுவேன். நானும் அவ்வளோதான். ஏன்னா மனம் நம்ம கூட்டத்திலேயே பழகி 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 தேக உணர்வு கடந்து போனோம்னா நம்ம கூட்டத்தில் இருந்தால் அது சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். இங்கே தனியாக வேப்ப மரத்தடையில் கோயில் சங்கத்துக்கு போகணும், வேப்ப மரத்தடையில் தனியாக காத்தோட்டம் உட்காந்து படிங்க. அதை கடந்து போனமே தனு கரணாதிகள் தாம் கடந்து அறிய ஒரு அனுபவமாகி அற்பரும்போது அப்போது அதை படிக்கும்போது நீங்கள் என்ன இல்லை அதில் சம்மந்தப்பட்டவராக இருக்கணும் இல்லையா? அகவலில் தானே வருது. தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோ அனுபவமாய் அற்பரும் ஜோதி
அது அற்புதஞ்சோதி அகவலில் சொல்லியிருக்கு. அதில் கொஞ்சம் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்கன்னா இந்த உடல் உணர்வு கடந்து போனோம். அப்போ அகவலே படிக்க முடியாது, படிக்கவே வராதுங்க. நீங்கள் இந்த 10 வரி படித்தா 10லேயே நிற்கும். உங்களுக்கு 10லேயே நின்று அது உள்ளே போகும். நீ 11வது படிக்கணும்னு உங்களுக்கு அவசியம் தேவையில்லை. அது அற்புதஞ்சோதி ஆண்டவர் படிச்சுக்குவார். அதனால் முதல்ல ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. அப்படின்னு இப்போ கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குன்னா 2 மணி நேரம் தனியாக உட்காந்து அமைதியாக எல்லா கடமையும் முடிச்சிருங்க. கடமை முடிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட தனிமையில் உட்காந்து புருவ மத்தியில் மனசுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே போகணும். அப்படி உள்ளே போக போக உங்களுக்கு அடியில் அந்த வரி பிரேக் ஆகும், படிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து மனவாக்கு கடந்த ஒரு நிலை வரும்போது அடுத்து தொடர முடியாது. இப்போ எனக்கு ஐயாவோட பரிபூர்ண அருள் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு அன்பர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது மறந்துட்டமே. எப்பொருள் யார் யார் கேட்கணுமா சொல்லுங்க. எப்பொருள் இந்த ஏ போறாருன்னா நமக்கு தெரியாது. ஒரு யார் யார் வாய் வழியா சொல்ல கேட்டோம். அப்பொருள் அப்போ கூட அப்பொருள் அது அப்பொருளாக தான் இருக்கு. இங்கே எப்பொருள் சொல்லிட்டு அவங்க சொல்லுற அந்த பொருள் கூட அது அப்பொருள் தான். அது இப்பொருளை உங்களுக்கு இப்பொருளாக மாறணும். இப்பொருள் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அப்போ கூட அப்பொருளாக தான் இருக்கும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்றது உங்களுடைய சுய அறிவுன்றது ஆன்மறிவு. உங்களுடைய ஆன்மறிவில் உங்களுடைய சுயத்துக்குள்ளத்தான் நீங்கள் அது உணர்வு ரீதியாக அந்த மெய்ப்பொருளை உணர முடியும். அப்படி உணர்ந்த பிறகு ஆமாம் இப்போ வரலாறு அற்புதஞ்சோதின்னா நான் அற்புதஞ்சோதி ஏற்றுக்கிட்டேன். சரவணானந்த சுவாமி தயா பெருஞ்சோதினாரு, அது தப்பான மார்க்கம். நீங்கள் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்க முடியாது. வரலாறு அற்புதஞ்சோதி எப்படி ஏற்றுக்குவீங்க? அவர் உள்ள கண்டது நிறைந்த பெருவெளியே, அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. அது உள்ளே போய் அது எப்படிங்கிறது அற்புதஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் மனதில் அதை பதிவு வச்சுக்கணும். ஆனால் அது உங்களுக்கு அனுபவத்துக்கு வரவே வராது. உங்களுடைய சுய அனுபவத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே போய் நிராயுதவாணியாக உள்ளே போய் எந்த ஒரு நான் அகங்காரம் எதுவும் அற்று சரணடைந்து அந்த வெளியே காமின்னு பார்த்தபோது அந்த வெளியே நீங்கள் அதுவாக இருந்து தரிசிக்கும் பொழுது அங்கே அந்நியமே இருக்காது. அவர் இறைவன் நம்முடைய அந்நிய நிலையை அழித்து நம்ம அழிச்சிடுவார். அழிச்சுட்டு உள்ளே கொண்டாந்து அங்கே பார் நான் நானும் தானான் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். சிவம் ஒன்றே ஒரு ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் என்று. இங்கே பார் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே நீ நான் என்ற பேதமே இல்லை. இது அது எண்ணாமல் ஆடி அடி பந்து, இது அது என்று எண்ணாமல் ஆடி அடி பந்து, அது எங்குமாய் விளங்கு சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பறிதாய். ஏன் இது அதுன்னு பல இடத்துல சொல்கிறாரு. இது மனிதன் என்றோ கடவுள் என்றோ இந்த வார்த்தைகள் அங்கே காணாமல் போயிடும். அது பொது, அது பொது உணர்வும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்புதம். அது எனில் யாரு? இது அது எனில் இது வந்து அது எனில் தோன்ற அற்புதம். ஏன் அங்கே இது அது என உரைப்பதாய் தங்கும் ஒரு பொது அனுபவம். அதனால் அங்கே போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்ட பிறகு அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு ஆமாம் வள்ளல் பெருமான் சொன்னது கரெக்ட் தான். அப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொன்னது கரெக்ட் தான். அப்போத்தான் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டதாக ஆகுமே தவிர அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்பொருளாகவும் அப்பொருளாகவும் இருக்குமே தவிர எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணாலும் அங்கே அற்பெருஞ்சோதி அனுபவம் ஆகாது. பட் அற்பெருஞ்சோதி மகாமத ஜபம் பண்ணால் உலகியல் காரியத்தை கைகூடும். மேலே ஏற்றுவார், இறைவன் ஏற்றுவார், நிதானமாக தான் ஏற்றுவார். எப்போ நீங்கள் ஸ்பீடாக வர்றீங்கன்னா அதை வந்து சொல்ல வந்து மெய்ப்பொருளாக உணரணும். சொல்லிய பாட்டில் பொருள்னு அர்த்தம் இல்லை, டிக்ஷனரி பார்க்கறது இல்லை. சொல்லிய பாட்டி அந்த பொருள் சிவமே பொருள். அந்த பொருளை உணரணும், அந்த மெய்ப்பொருளை உணரணும். பாட்டு காட்டி கொடுக்கின்ற அந்த மெய்ப்பொருளை மெய்யாகவே உணரணும். உள்ளதை உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்தேன் அப்படின்றார்.
அதை அந்த நம்முடைய சுயானுபவத்தில் தான் அதை உணர முடியுமே தவிர, அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் யார் யார் வாய் கேட்பினும் போது அது எப்பொருளாகத்தான் இருக்கும். நம்ம உணர்ற வரைக்கும் நீங்கள் தான் அதை சொல்லணும். இப்போ ஒரு அனுபூதி பாட்டுங்க, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் ஏன் பாடுறாங்கய்யா. இப்போ நான் படிக்கிற கல்வி அவரே ஓதாது உணர்ந்தவர் தான், சரிங்களா. இப்போ ஒருத்தர் வந்து வள்ளலார் உடைய பரிபூர்ண அருள் பெற்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன் நான் அவங்க, என்னால் படிக்க முடியுது, நான் படிக்கிறேன், படிக்காதவங்களுக்கு எப்படின்னு. நீங்கள் அது பதில் சொல்லிட்டு அது எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரில. அதாவது என்னுடைய மெய்ப்பொருளை நான் உணர்ந்து விட்டால் வள்ளலாரும் தயானந்த சுவாமி சொன்னதும் இதுதான் சொன்னாங்கன்றது நான் புரிஞ்சுக்கணும். அதுதானுங்களே. அதாவது நமக்கு உள்ள இருக்கிற மெய்ப்பொருள் நம்மீது கடைக்கண் பார்வை படுகின்ற பொழுது அந்த அவங்களே புறத்தில் ஒரு உருவம் தாங்கி வர்றாங்க, அந்த புறத்தில் தான். ஆனால் உண்மையான சர்வானந்த சுவாமி புறத்தில் இல்லை, அவர்கள் அகத்தில் அந்த ஏக அனுபவத்தில் இருக்கிறார்கள். உண்மையான அந்த ராமலிங்கடிகளார் இந்த ஏகத்தோடு ஏகமாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ நான் உள்ளே போகும்போது அவங்கள அக்சஸ் பண்ணலான்றீங்க? புரியல. இப்போ நான் உள்ளே போகும்போது அங்கே இருப்பாங்க, அவங்க அக்சஸ் பண்ணலான்றீங்க, கனெக்ட் பண்ணலாம். அங்கே வந்து சரவணந்தா சாமி, வள்ளலார், அற்புதம் ஜோதி எல்லாம் ஜோதியாக தான். நீங்கள் உங்களை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் வெளியாக தான் இருக்கும். சச்சிதானந்த வெளி உள்ள இருக்குது, சச்சிதானந்த வெளி. இந்த மெய்ப்பொருள் வெளி ஜோதியாக இருக்குமா? வெளின்றது வந்து ஸ்பேஸ். நீங்கள் இப்போ இருக்கிறது வெளியாக தான் இருக்கீங்க, புறத்தில் அது ஜோதியாக இருக்குது, அகத்தில் வெளியாக வெளியாக. அதனால தான் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, ஒளின ஜோதி, மெய் என்பம் உருகின்ற வெளிநிலை. இது அருட்பிரகாச மாலை 4ஆம் திருமுறையில் வரலாறு சொல்லும். எவ்வளோ பெரிய தத்துவம். 5 தலைமுறைகளை படிக்கக்கூடாதுன்னா எல்லாமே இதில் அடங்கி போச்சு. அற்புதஜோதி அங்கேயே சொல்லிட்டாங்க, உலகமெல்லாம் இந்த இலையற்ற பிரபஞ்சம்லாம் ஜோதியில் ஆனது, அற்புதஞ்சோதியில் பெருஞ்சோதி நிலையினால் ஆனது. இது உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய் இன்பம் உருகின்ற வெளிநிலை. அந்த வெளிதான், அதான் மெய் வைத்து அழியா வெறுவெளி தனில் ஒரு தெய்வப்பதியாம் சுவாமி. மெய் வைத்து அழியா வெறுவெளி, அழியா வெறுவெளின்னா அது வேண்டு. வெறுவெளின்னா அது வெற்றி வெளின்னு அர்த்தம் கிடையாது, அது சுத்த வெளி. வெறுவெளினா சுத்த வெளி, சுத்த அருள் வெளி. அதான் அருட்பெருவெளியில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வெறுவெளினா அது ஒரு வெறுவெளின்னு ஒன்று கிடையாது. வெறுவெளின்னு ஒன்று கிடையாது. இந்த சாதாரண இந்த பூதவெளிக்கு உள்ளீடாக இருக்கிற அந்த ஒன்றுக்கு பேர் தான் உண்மையில் வெறுவெளின்னா சுத்த வெளி. சுத்தம்னாலே அருளை குறிக்கும். சுத்த சன்மார்க்கம்னா அருள் மார்க்கம். அந்த அந்த எல்லையற்ற தனிப்பெரும் கருணையினால் அந்த வெளி ஆகியிருக்கிறது. எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற கருணையும் ஆன ஒரு வெளிதான் நமக்குள்ள ஒரு அணுத்துவ ஒரு வெளியாக இருக்குது. அதுதான் உண்மையில் சுத்த ஆன்மான் தான், கடவுள் ஆன்மான் இல்லையா இருக்குது. அருமையாக, ரொம்ப நல்லதுங்க. அது இன்னைக்கு வந்து எதுக்கு நான் வந்தேன்றது, இன்னைக்கு எதுக்கு வந்தேன், எதுக்கு வர வச்சிருக்காருன்றதுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு எப்பவுமே ஒரு கில்ட் இருந்தது. ஒரு 5 வருஷமாக சன்மார்க்கத்தில் இருக்கும், எந்த அருட்பாவுமே நம்மளுக்கு தெரியாது, படிப்பேன் ஆனால் எதுவுமே மனசில் ஏறாது. இப்போ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குதுன்னா, இப்போ பூர்வ மத்தியில் ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது, அதை செய்வோம். இதை காட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அருட்பா, திருவாசகம் இதெல்லாம் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அதான் அந்த நெகிழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அது காலையில் எழுந்து 1.5 மணி நேரம் படிக்க முடியலையன்றது ஒரு व्यसन இருந்தது. இப்போ 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணலாமே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. சரி.